பார்ட் 2 சிறுகதை தொகுப்பு 2 வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். ஆடிட்டர் வேணுகோபால் மிகவும் அழகாக இருந்தார், மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார், தனது செயல்களில் கவனமுடன் இருந்தார். எப்போதும் தன்னுடைய வேலையை மட்டுமே சரியாக செய்பவர் ஆஃபீஸில். ஆனால் அவரை ஒரு சிலருக்கு பிடிக்காது, குறிப்பாக ஆண்களுக்கு. குறிப்பாக டெய்லி 6 மணி நேரம் தனது வேலையை முழுமையாக செய்பவர். அலுவலகத்தில் அவரை பற்றி நிறைய அவதூறுகள், கோசிப் மற்றும் பிளேம் ஆகியவைகள் இருந்து வந்தன. அதையெல்லாம் வேணுகோபாலுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டார். யார் என்ன கூறுகிறார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வார். சரியான நேரம் வரும்போது அவர் தனியாக மாட்டும்போது, நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள், வாருங்கள் போய் நாம் சென்று தேநீர் அருந்தலாம் என்று கூறுவார். அவ்வாறு கூறி அந்த நபர், இவரை போய் நாம் ஏன் இவ்வாறு கூறினோம் என்று வீட்டிற்கு போய் தனியாக வருந்துவார். இப்படியெல்லாம் இருக்கையில் ஒரு நாள் திடீரென்று வேணுகோபால் அனைவருக்கும் சர்ப்ரைஸாக, அன்று ஸ்ட்ரைக் அன்றைக்கு வீட்டிலிருந்து அனைவருக்கும் உணவை விருந்தாக மதிய உணவை படைத்தார். அனைவருக்கும் ஆச்சரியம். நாம் இவரை போய் திட்டினோமே, புறம் சொல்லினோமே, ஆனால் இன்று விடுமுறைகளை, அதாவது ஸ்ட்ரைக் தினத்தில் நம் அனைவருக்கும் விருந்து படைத்திருக்கிறார் என்று அனைவரும் வருந்தினர். இதைத்தான் நம்ம ஊரில் வாயார திட்டினவனுக்கு வயிறார சோறு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதில் வாங்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நன்றி, வணக்கம்.